கிறிஸ்டியன் நெட்வொர்க் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறோம். எகிப்து நாட்டில் ஒரு 37 வயதான கிறிஸ்தவ சகோதரர் இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்றும் கிறிஸ்துவை பற்றியும் பல விஷயங்கள் அவர் பகிர்ந்த காரணத்தினால் தற்போது எகிப்து நாட்டின் அரசாங்கம் அவரை கைது செய்து மிக கடுமையான தண்டனை அவருக்கு வழங்கியிருக்காங்க. குறிப்பாக அவர்கள் பெற்றோருக்கு கூட தெரியல இந்த தண்டனை அவங்க வழங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு சில தினங்கள் கழிச்சு தான் அவங்களுக்கே அந்த நியூஸ் தெரிய வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விஷயம் அந்த எகிப்து நாட்டில் தற்போது நடைபெற்றிருக்கு. இதற்காக நம்ம அந்த இளைஞருக்காக, நம்முடைய சகோதரருக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த ஒரு தவறும் பண்ணாமல் தற்போது அவர் சிறைச்சாலைக்குள் இருக்கிறார். அவருக்கு என்ன நடந்திருக்கு, எதன் காரணமாக அந்த அரசாங்கம் அவரை கைது செய்தது என்பதை பற்றி மிக விரிவாக பார்க்கலாம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். எகிப்து நாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தற்போது இந்த எகிப்து நாட்டில் பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டு வராங்க. கிறிஸ்தவர்களும் மைனாரிட்டியாக அங்கே இருக்கிறாங்க. காப்டிக் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க, எகிப்தியன் காப்டிக் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க. அவங்களும் அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கிற எகிப்து நாட்டில் வாழ்ந்து கொண்டு வருகிற 37 வயதான கிறிஸ்தவ சகோதரர் தான் அகஸ்டினஸ் சமன். இவர் கம்பேரிட்டிவ் ரிலிஜியன் சம்பந்தமான படிப்புகள், அதாவது பல மதங்களை குறித்து படித்து அதை ஒப்பீடு செய்து பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் படித்திருக்கிறார். அதில் அவர் PhDயும் முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல மதங்களை குறித்து படித்த அவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதையும், கிறிஸ்தவம் ஒன்றுதான் பரலோகம் செல்லும் வழி என்பதையும் மற்ற மக்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதன் காரணமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார் அவரு. அதில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அதில் பல காணொலிகள் அவர் வெளியிடுவார். குறிப்பாக வரலாற்று ரீதியாகவும், எகிப்திய வரலாற்று ரீதியாகவும், எகிப்தில் உள்ள கிறிஸ்தவர்களின் வரலாற்றை பற்றியும், பைபிள் பற்றியும், பிற மத நூல்கள் பற்றியும் காரியங்களை எடுத்து வைத்து அதை ஒப்பிட்டு பார்த்து அதிலிருந்து கிறிஸ்தவம் தான் உண்மையானது அப்படிங்கிறத அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதன் காரணமாக அந்த நாட்டில் அவருக்கு ஆதரவும் எதிர்ப்பு இரண்டுமே இருக்கு. கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கிறார்கள், மற்ற மக்கள் உண்மை தெரிந்தாலுமே வேண்டுமென்றே பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். பல நாட்கள் இந்த சூழ்நிலைகள் போய்கொண்டிருந்த சமயத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை, அதாவது 1:30 மணி அளவில் திடீரென்று காவல்துறையினர் இவருடைய வீட்டை சுற்றி வளைக்கிறாங்க. சுற்றி வளைத்து இவரை கைது செய்கிறாங்க. கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர் வைத்திருந்த பொருட்கள், குறிப்பாக கணினி, மொபைல் போன், எழுதி வைத்திருக்கிற ஆவணங்கள், எழுதி வச்சிருக்கிற குறிப்புகள் எல்லாவற்றையுமே காவல்துறையினர் கைப்பற்றி அவரையும் கைது செய்து கொண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மேல் அநேக பொய் புகார்களையும் போடுறாங்க. இவர் ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு கூட இவர் லிங்கில் இருக்கிறாரு என்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகிள் 98F படி இவர் மத நிந்தனை, தெய்வ நிந்தனை, அந்த நாட்டில் உள்ள இஸ்லாம் மதத்திற்கு எதிரான கருத்துக்களை இவர் பரப்புறாருன்னு சொல்லி அவர் மேல பல பொய்யான குற்றச்சாட்டுகள் போடுறாங்க. அவர் எந்த மதத்துக்கும் எதிரான கருத்துக்களை பரப்பவில்லை. பல நூல்களை வைத்தும், வரலாற்று ரீதியான காரியங்களை வைத்தும் கிறிஸ்தவம் உண்மையானது அதுதான் அவர் வெளிக்கொண்டு வராரு. எந்த மதத்தை பழிக்கவோ, இல்ல குரானை வைத்தோ, மற்ற பௌத்த புத்தகங்களோ, எந்த புத்தகங்களை வைத்தோ அந்த மதத்தை பழிக்கவோ, அதை பற்றி தவறான காரியங்களை வெளியிடவோ அவர் செய்யல. ஆனா இவங்க இது எல்லாமே அவர் செய்ததாக பொய்யான புகார்களை கூறுறாங்க. அது மட்டுமல்லாமல் இணையதளம், சமூக வலைதளத்தை தவறான முறையில் பயன்படுத்துகிறார் என்ற குற்றமும் சாட்டப்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா அவர் எங்க தவறா பயன்படுத்தினாரு, கிறிஸ்தவத்தை குறித்து பேசுகிறார், அவர் தவறா பயன்படுத்தினாரா, இல்ல தவறான புகைப்படங்களையோ அல்லது தவறான காரியங்களை அந்த இணையதளத்தில் அவர் பதிவேற்றினாரா? கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்தவத்தை பற்றி பேசுகிறார், கிறிஸ்துவை உண்மை என்று சொல்லுகிறார், வரலாற்று ரீதியாகவும் மத புத்தகங்கள் ரீதியாகவும் கிறிஸ்துவே மெய் என்பதை அவர் சொல்லுகிறார். இதுல எங்க அவர் தவறா பேசினாரு? ஒண்ணுமே கிடையாது. முழுக்க பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்துகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் ஆபாசமாக பேசுகிறவன், ஆபாசமான படங்கள் வெளியிடுகிறவன், அது மட்டும் இல்லாமல் கொலைகாரன், கொள்ளைக்காரன், தீவிரவாதி, இவனுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க எல்லாம் நிம்மதியாக வெளி உலகத்தில் சுற்றிட்டு வராங்க. ஆனால் இதே இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் ஒரு தவறுமே செய்யாமல் சும்மா இருந்தா கூட நீங்க பார்த்துருப்பீங்க, தேவாலயத்தில் ஏறி அடிக்கிறாங்க, அவங்க செல்கிற வாகனத்தை போய் தகர்க்கிறாங்க. நைஜீரியாவில், சூடானில் பார்த்தோம்னா படுகொலை பண்ணுகிறார்கள். தவறான பொய் புகார்கள் அவங்க மேல போடப்படுகிறது. பாகிஸ்தான்ல பார்க்கிறோம், இப்போ எகிப்தில் கூட தான் பார்க்கிறோம். சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இதுதான் உலகம். உலகம் இதுதான் செய்யும். இந்த உலகத்தில் தவறு செய்வதில்
75% பேர் தற்போது வெளியில் நிம்மதியாக தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு தவறுமே செய்யாத மக்கள், அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்வது, உலகளவில் நான் சொல்றது, இந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் ஒரு வேதனைக்குரிய காரியம். இந்த காரியங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். மேலும் அக்டோபர் 11ஆம் தேதி அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. கோர்ட்ல ஆஜர்படுத்தி 15 நாள் நீதிமன்ற காவல் என்ற உத்தரவு போட்டு அவரை சிறையில் அடைக்கிறாங்க. அந்த டைம்லையும் காவலில் வச்சு அவரை மிகப்பெரிய அளவிலான சித்திரவதை செய்கிறாங்க. இப்படி முடிஞ்சு ஒவ்வொரு ஹியரிங் வர வர மீண்டும் விசாரணை காவல், விசாரணை காவல், விசாரணை காவல்னு அவரை வேணுமென்றே சித்திரவதைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மீண்டும் மீண்டும் விசாரணை காவல் என்று சொல்லி திரும்ப திரும்ப ஜெயிலில் அடைச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜனவரி 6ஆம் தேதி அடுத்த விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க குடும்பத்தாரும் 6ஆம் தேதி எகிப்து நாட்டில் உள்ள எல் பர்ஸ்டன் நீதிமன்றத்துக்கு ஜனவரி 6ஆம் தேதி, இந்த வருடம் ஜனவரி 6ஆம் தேதி போறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு வழக்கமான டிடென்ஷன் ரினுவல் ஹியரிங்காக இருக்கும், வழக்கமான காவல் நீட்டிப்பிற்கான ஒரு ஹியரிங்காக இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க போறாங்க. அங்க போய் அவங்க பார்க்கும்போது அந்த நீதிமன்றத்தில் அன்றைய தினம் உள்ள வழக்கு விசாரணை அந்த பட்டியலில் இவருடைய பேர் இல்லை. இவருடைய பேர் இல்லாத ஒன்று அவங்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சி அளிக்குது இந்த சம்பவம். உடனடியாக தங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஜனவரி 3ஆம் தேதியே இவருடைய பெற்றோர்கள் இவருடைய வழக்கறிஞர்களுக்கு தெரியாம அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு 5 ஆண்டுகள் கடும் காவல் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஹார்ட் லேபர், அதாவது ஒரு கடுமையான வேலை செய்யும் சிறை கூலியாக அவருக்கு தீர்ப்பளித்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான இந்த தீர்ப்பை அளித்து அனுப்பியிருக்கிறாங்க. மற்ற கைதிகள் இப்ப சிறைச்சாலைக்கு போனா அவங்க சாதாரணமாக இருக்கலாம், குறிப்பிட்ட சில வேலைகள் செய்யலாம். ஆனா இவருக்கு அப்படி இல்லை. 5 ஆண்டுகளும் இவர் மிகப்பெரிய அளவிலான வேலைகள் அவங்க சொல்றதை செய்யணும், ஹார்ட் லேபராக அவருக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இதை பார்த்ததும் அவருடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. என்ன பண்ணணும்னே தெரியாம திகைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த தீர்ப்பை கொடுத்தது கூட அவங்களுக்கு தெரியல. அந்த அளவிற்கு இவருக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து இவர் மத நிந்தனை செய்திருக்கிறார், இவர் டெரரிஸ்ட் குரூப்பை கூட இருக்கிறார்னு சொல்லி அவர் செய்யாத தப்பிற்காக அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்து இப்போதைக்கு அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கொடுமையான காரியம். அவருடைய பெற்றோர்கள், உறவினர்கள் கண்ணீரில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இந்த காரியத்தை குறித்து பார்க்கும் போதே மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த சகோதரனுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். எகிப்து நாட்டில் மட்டுமல்ல, நீங்க சமீபமாக கூட நான் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தேன். பாகிஸ்தான் தேசத்துல ஒரு 49 வயதான ஒரு சகோதரர், கண் தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர், அவர் சின்னதா ஒரு கடை வைத்து ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுல கூட போய் பிரச்சனை பண்ணி அவர் தெய்வ நிந்தனை செய்தார் என்று ஒரு பொய்யான புகார் போட்டு காவல் நிலையத்தில் வைத்து அவரை அடித்து, அவருடைய தாயார் எல்லாம் என் மகனை இப்படி அடிக்கிறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்கன்னு அவங்க பேட்டி கொடுத்த அந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம். இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில அந்த சகோதரர் இன்னும் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. சமீபத்தில் கூட பாகிஸ்தான்ல ஒரு சகோதரர் அவருடைய வீட்டில இருந்து பேசி கொண்டிருக்கும் போது ஒரு மத வெறியனால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். 3 சின்ன குழந்தைகள் இருக்காங்க. அந்த குடும்பம் கதறக்கூடிய ஒரு சூழ்நிலையில காணப்பட்டது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தான் தற்போது எகிப்து நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காரியம் நடந்திருக்கு. இதற்கு எதிராக தற்போது உலகளவிய கண்டனங்கள் எகிப்திய அரசாங்கத்திற்கு எதிராக வருது. எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு நபரை நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு அநேக கண்டன குரல்கள் எழும்புது. நம்மளுமே அதுதான் பார்க்கிறோம். ஸோ கண்டிப்பாகவே இது ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம்தான். இது ஒரு மனித உரிமை மீறல் தான். வேண்டுமென்றே இப்படி பண்றாங்க. இந்த மதம் சார்ந்த ஆட்சி நடக்கிற இடங்கள்ல பார்த்தோம்னா இவங்க இந்த ஒன்று தான் சொல்லுவாங்க, தெய்வ நிந்தனை செய்கிறான், மத நிந்தனை செய்கிறான் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை போட்டு, நீங்க ஈரான்ல கூட இப்ப பார்த்திருப்பீங்க, கடவுளின் எதிரிகள் அப்படின்னு சொல்லி அநேகரை தூக்கு தண்டனைக்கு நேராக நடத்தினாங்க. ஆனா இப்போ சில காரியங்களின் நிமித்தம் அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தகவல் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மதம் சார்ந்த ஆட்சி நடக்கிற இடங்கள்ல அவங்க இதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதிராகனா அவங்க யாரை எதிராக பார்க்குறாங்களோ, இப்போ கிறிஸ்தவர்கள் யாரையுமே எதிரியாக பார்ப்பதில்லை. இப்போ கூட ஈரானில் அங்கே உள்ள மக்களுக்கு அவங்க உதவி தான் செய்துட்டு வராங்க. அந்த நியூஸை கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பரப்புவதையோ அல்லது கிறிஸ்தவம் சார்ந்த விஷயங்களை பேசினாலோ இவங்களால அவங்க மேலே வேற எந்த கேஸுமே போட முடியாது. உடனடியாக ஒரே ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவாங்க, இவங்க தெய்வ நிந்தனை செய்கிறாங்க, எங்க தெய்வத்துக்கு விரோதமாக, எங்களுடைய ப்ராஃபட்டுக்கு விரோதமாக பேசுறாங்க, மத நிந்தனை செய்கிறாங்கன்னு சொல்லி உடனடியாக அவங்களுக்கு மரண தண்டனை, இல்லைன்னா மிக கொடுமையான சித்திரவதை தண்டனை. அதான் இப்போ எகிப்திலே நடந்திருக்கு. இவருக்குமே அப்படிப்பட்ட காரியங்களை தான்
கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, இவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு கூட, தீவிரவாத குரூப்பு கூட இவர் தொடர்புல இருக்காரு அப்படின்னு கூட சொல்றாங்க. தீவிரவாத குரூப்ல இருக்கிற யாராவது தனியா இருந்து வீடியோ போடுவாங்களா? சற்று யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் மறைமுகமா இருந்து செயல்படுவாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்துவை அறிவித்தார், கிறிஸ்துவே வழி, கிறிஸ்துவே உண்மை என்பதை சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை தீவிரவாத லிஸ்ட்ல கொண்டு வரக்கூடிய நிலைமையில தான் எகிப்தினுடைய சட்டங்களும் எகிப்தில் நடக்கிற காரியங்களும் நம்ம பார்க்க முடியுது. நம்ம கண்டிப்பாக இதற்காக ஜெபிப்போம். சிறைச்சாலையில் அவர் இருந்தாலும் தேவ கரம் அவரோட இருக்கணும், அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு அவருடைய குடும்பத்தார் பல முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க. அந்த முயற்சிகளையும் தேவ கரம் இருக்கணும். கண்டிப்பாக அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காரியம் மட்டுமல்லாமல் உலகளவில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவர்களுக்காகவும், கிறிஸ்தவ மக்கள், தேவ ஊழியர்கள், மிஷினரிகள் எல்லாரின் பாதுகாப்பிற்காக நம்ம தினமும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபிப்போம். ஜெபம் நிச்சயமாக ஜெயத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் பார்த்து இந்த சகோதரனுக்காக ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.